கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால யாவரும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாள் தியானத்துக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வசனம் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நம்ம பார்க்கும்போது நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் என்று சொல்லப்பட்டது. அன்பர்களே, கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது பார்த்து நடக்கிறது இல்லை, அதாவது தரிசித்து நடக்கிறது இல்ல, விசுவாசித்து நடக்க வேண்டும் என்று நம்ம பார்க்கிறோம் அன்பர்களே. ஆனால் பழைய ஏற்பாடுல நம்ம பார்த்தா தேவன் தம்முடைய தாசர்களை கொண்டு அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து அந்த ஜனங்களை கண்டு அவனை வழி நடத்துகிறாரு. அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக பெரிதான சமுதிரம் இருக்குது, அதை தேவன் இரண்டாக பிளக்க செய்து அதன் வழியாக அவன் நடக்கவும் செய்திருக்கிறாங்க. அந்த ஜனங்கள் அதை பார்த்தும் இருக்கிறார்கள். அடுத்து மாறாவின் தண்ணீர்கிட்ட அந்த தண்ணியை குடிக்க போறார்கள். அங்க அந்த தண்ணி கசப்பா இருக்குது, அதை தேவன் மதுரமாக மாற்றிருக்கிறார், அதை குடிச்சும் இருக்கிறார்கள். அடுத்து தேவன் வானத்திலிருந்து அவங்களுக்கு மன்னாவும் கொடுத்திருக்கிறாரு, அதை தொட்டு இருக்கிறாங்க, அதை சாப்பிட்டும் இருக்கிறார்கள் அவர்கள். இது போல தேவன் தம்முடைய தாசர்களுக்கு அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செஞ்சு அவனை வழிநடத்துகிறது, அவங்க ஜனங்கள் பார்த்தும் இருக்கிறார்கள் நண்பர்களே. ஆனால் எப்பொழுது நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த மனதுலத்துக்காக அவர் மறைச்சாரோ, அப்போ மறிச்ச உடனே நம்ம விசுவாசத்தை நடக்க வேண்டும் என்று சொல்லப்படுது. ஆனால் அநேக கிறிஸ்தவர்கள் இந்த உலகத்துல பார்க்கிற காரியங்கள், மெட்டீரியல்கள், பொருட்கள் எல்லாவற்றையும் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார் அன்பார்களே. ஆனால் நீங்க பாருங்க, கொலோசியர் 1:16 நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சகலத்தையும் சிருஷ்டித்திருக்கிறார். அதுல காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளும் சிருஷ்டித்திருக்கிறார். காணப்படுகிறவர்கள் எப்படியாப்பட்டது, காணப்படாதது எப்படி என்று நம்ம பார்க்கும்போது 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை பார்க்கும்போது காணப்படுகிறவைகள் அநித்தியமானவர்கள், காணப்படாதவர்களும் நித்தியமானவர்கள் என்று சொல்லப்பட்டது அன்பார்களே. இப்போ எதற்காக எல்லாம் நம்ம இந்த உலகத்துல பார்த்து இந்த உலக ஐஸ்வர்யத்துக்காக நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்ம பெற்றுக்கொள்ள நம்ம போகிறோமோ, காணப்படுகிறவர்கள் அது அநித்தியமானவர்கள். ஆனால் கண்டிப்பா இந்த உலகத்துல நம்ம வாழ வேண்டிய நீட்ஸ் கண்டிப்பா ஆண்டவர் நம்மளை சந்திப்பார். நம்ம பார்க்கிற காரியங்கள் கண்டிப்பா நம்மளுக்கு சந்திப்பாரு. ஆனால் அதற்காகவே நம்ம இயேசுவை விசுவாசிக்கிறவர்களா இருந்தால் காணப்படாதது எப்ப நம்ம விசுவாசிக்க முடியுமா நண்பர்களே? காணப்படாத நித்தியமானவர்கள் என்று சொல்லப்பட்டது. காணப்படாதது எது? தேவராஜ்யம், நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர், தேவ தூதர்கள். கண்டிப்பா இதை நம்ம பார்க்கலாம் நண்பர்களே. ஆனால் கண்டிப்பா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விசுவாசித்து தரிசித்து நடக்கிறோம் இல்ல, விசுவாசத்தை நம்ம நடக்கிறோம் இல்லையா? அப்போ அந்த விசுவாசத்தை நடக்கிறது என்ன பார்க்கும்போதும் கண்டிப்பா ஒரு நாள் நான் இந்த சிறுத்தை விட்டு நான் மறைக்கும் போது கண்டிப்பா தேவ ராஜ்யத்தில் நான் இருக்க போகிறேனே, இயேசுவோட யுக யுகங்கள இருக்க போகிறேனே என்கிற அந்த விசுவாசம், நம்பிக்கை தான் அன்பார்களே நம்ம விசுவாச வாழ்க்கை. அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை அன்பார்களே. ஆகையால் நம்ம பார்க்கிற காரியங்கள், அதற்காக இயேசுவை நம்ம விசுவாசிக்கணும், அது கண்டிப்பா ஆண்டவர் செய்வார். ஆனா காணப்படாதவர்கள் அது நித்தியமா இருக்குது, காணப்படுகிறது அது டெம்பரரி இருக்குது, ஆனா காணப்படாததும் நித்தியமா இருக்குது. அதுதான் தேவராஜ்யம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் எப்பவுமே அவர் யுக யுகம் நம்ம கூட இருக்க போறோம், நம்ம அவர் கூட இருக்க போகிறோம். ஆகையால் அதை நம்ம விசுவாசித்து அந்த விசுவாச பாதையில் நம்ம நடக்க இயேசு விரும்புகிறார் நண்பர்களே. ஆகையால் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு விட்டு கொடுத்து பரிசுத்த ஆவியினால நம்ம நடத்தப்பட்டு தேவனை நம்ம மகிமைப்படுத்தும். காணப்படாதவர்களை நம்பி நம்ம நடத்தப்படும் போதோ அதுதான் விசுவாச வாழ்க்கை, கிறிஸ்துவ வாழ்க்கை நண்பர்களே. ஆமென்.